ரஷ்யாவின் அதிசக்தி வாய்ந்த போர் விமானம் ஒன்றை இன்று சனிக்கிழமை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக யுக்ரைன் அறிவித்திருக்கிறது. இது குறித்து மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய மகள் ஒருவர் பிரான்சில் வசிப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த சுவாரஸ்யமான தகவல் குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அகதிகளின் தொடர் வரவு காரணமாக பிரித்தானியாவுக்குள் கடும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. அது குறித்த விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். கடலில் மூழ்கி வரும் நகரங்கள், இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பும் இருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான அதிநவீன போர் விமானமாகிய Su-35 Su-35 விமானத்தை இன்று சனிக்கிழமை 7ஆம் தேதி காலையில் தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக யுக்ரைனிய இராணுவத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அருகிலே பார்க்கின்ற இந்த காணொலி தான் அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த காணொலியாகும். இன்று காலையில் தாங்கள் அதனை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த Su-35 வகை விமானங்கள் ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய நவீன போர் விமானங்கள்ல ஒன்றாகும். இரட்டை என்ஜின்கள் பொருத்தப்பட்ட இந்த வகை விமானங்கள் எதிரிகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் வகையான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திறன் மிக்கவை என்று சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டமை சம்பந்தமாக ரஷ்ய தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு தகவல்களும் வெளியாகவில்லை. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நிலவி வந்த அந்த முறுகல் நிலை இப்பொழுது தணிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சீன ஜனாதிபதியும் சில நாட்களுக்கு முதல் 1.5 மணித்தியாலங்கள் தொலைபேசியில் கதைத்து தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு நேரடி சந்திப்பு, நேரடி பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற இருக்கின்றது லண்டனில். எதிர்வரும் திங்கட்கிழமை லண்டனில் இந்த முக்கியமான பேச்சுவார்த்தை இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதில் அமெரிக்காவை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் சீனாவை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எந்த இடத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற இருக்கிறது போன்ற மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட எதிர்வரும் திங்கட்கிழமை லண்டனில் வைத்து 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளன. இந்த மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவுக்குள் ஆழ ஊடுருவி அங்கே ரஷ்யாவுக்கு சொந்தமான 4 விமான நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் விமானங்கள் மீது யுக்ரைனிய ட்ரோன்கள் தாக்குதல்களை மேற்கொண்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்பொழுது அது சம்பந்தமாக புதிய காணொளி ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த காணொளி அந்த ட்ரோன்கள் பறந்து போகக்குள்ள அந்த ட்ரோன்கள் மூலம் எடுக்கப்பட்ட காணொளி என்று சொல்லப்படுகிறது. அந்த ட்ரோன்கள் மூலம் காணொளி எடுக்கப்பட்டு உடனடியாக யுக்ரைனுடைய கட்டுப்பாட்டு மையத்துக்கு அனுப்பப்பட்ட காணொளி என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்க்கிற இந்த காணொளியைத்தான் இன்று யுக்ரைனிய இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காணொளியினுடைய உண்மைத்தன்மை குறித்து சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. இருந்த போதிலும் கூட யுக்ரைனிய இராணுவத்தினர் இந்த ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார்கள். லூயிசா ரோசோவா என்று சொல்லி ஒரு பெண், ஒரு இளம்பெண் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் வசிக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய மகள் தான் இந்த ரோசோவா என்று சொல்லி ஒரு ஊடகம் ஒன்று ஆதாரங்களோட செய்தி வெளியிட்டது ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல். அப்போ மிகவும் பரபரப்பாக அடிபட்டது. புட்டின் அவர்களுடைய மகள் அதாவது புட்டின் அவர்களுடைய மறைக்கப்பட்ட மகள் என்று சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து புட்டினுடைய மகள் தான் இவா என்று சொல்லி சில பல ஆதாரங்களோட அந்த ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தது. பிறகு அந்த செய்தி அப்படியே அடங்கிட்டு இப்போ பார்த்தா திடீரென்று அந்த செய்தி மறுபடியும் எல்லா ஊடகங்களையும் பெற ஆரம்பிச்சிருக்குது. எல்லாரும் பிரான்ஸில் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கணும். என்ன காரணம் என்று பார்த்தா, அந்த ரோசோவா என்று சொல்லப்படுற அந்த பெண் இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அதாவது பாரிஸில் இருக்கக்கூடிய பெல்வீல் என்று சொல்லப்படுற ஒரு சின்ன டவுன் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில், மியூசியத்தில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அப்போ வேலைக்கு போய்க்க இன்டர்வியூ வைக்கத்தானே வேணும். அப்போ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்ததை தொடர்ந்து இப்போ எல்லா ஊடகங்களையும் இந்த செய்தி வந்திருக்குது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய மறைக்கப்பட்ட மகள் இப்பொழுது ஒரு மியூசியத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான்னு சொல்லி. இந்த லூயிசா ரோசோவா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ரஷ்யாவினுடைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் தான் பிறந்தவா. அங்கே தன்னுடைய ஆரம்ப கல்வி மற்றும் மேற்கல்வி எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் பட்ட படிப்பை முடித்தவா தான் இந்த லூயிசா என்று சொல்லப்படுற பெண். அதாவது புட்டின் அவர்களுடைய மறைக்கப்பட்ட மகள் என்று சொல்லி ஊடகங்களால் வர்ணிக்கப்படுற இந்த பெண். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த பெண்ணினுடைய தாயார் ரஷ்யாவுக்கு போய்
போய்க்குள்ள வந்து சாதாரணமான ஒரு துப்புரவு தொழிலாளியத்தனம் போனவாம். துப்புரவு தொழிலாளியாக போயிட்டு ஒரு 20-25 வருஷத்துக்கு முதல் போய் அங்கே வந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்தித்து அவரோட பழகினதாக சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய தாயார் ரஷ்யாவில் வந்து ஒரு பில்லியனர் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு பில்லியனர் என்று சொல்லப்படுது. எனவே எப்படி வந்து சாதாரண தொழிலாளியாக துப்புரவு தொழிலாளியாக இருந்த ஒரு பெண்ணால் வந்து பில்லியனராக வர முடிஞ்சது என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதையும் இந்த ஊடகங்களில் வந்து சுட்டிக்காட்டப்படுது. எனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய ஒரு மறைக்கப்பட்ட மகள் தான் இந்த லூயிசா என்று சொல்லி ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவுக்கு படகுகள் மூலம் பெறுகின்ற அகதிகளினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த வருடம் பிறந்ததுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14,800 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்களாம். இந்த 14,800 பேரையும் பராமரிக்கிறது வந்து பிரித்தானிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்காக 2.2 பில்லியன் பவுண்ட்ஸை வந்து பிரித்தானிய அரசாங்கம் இதுவரை செலவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் வந்து தங்குமிடம் இல்லாத காரணத்தால் வந்து ஹோட்டல்களில் வந்து தங்க வைக்கப்படினமாம். கிட்டத்தட்ட 32,000 பேர் வந்து ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கணுமாம். எனவே அவர்களுக்கான செலவு வந்து மிக அளவுக்கு அதிகமாக அதிகரித்து செல்வதாக பிரித்தானிய அதிகாரிகள் வந்து கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் புதிய லேபர் அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் போது சொன்ன வாக்குறுதி என்னென்று சொன்னால் அகதிகளினுடைய வரவுகளை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு செலவிடப்படுகின்ற காசை வந்து அரசாங்கம் சேமிக்கும், அதை வந்து மிச்சம் பிடிச்சு நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்தும் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தது. இப்போ பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அகதிகளை வந்து கட்டுப்படுத்த முடியலை. இன்னும் சொல்லப்போனால் போன வருஷத்தை விட 42% அதிகமான அகதிகள் வந்து சேர்ந்திருக்கிறார்களாம். இந்த ஒரு முதல் 6 மாதத்தில் பார்க்கும்போது போன வருஷத்தோட ஒப்படைக்கல 42% அதிக அகதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அவர்களை பராமரிக்கிறது பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கிறதாம். இப்போ வந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் ஒரு இலக்கு ஒன்று நிர்ணயிச்சிருக்கிறார் என்று சொன்னால் 2027ஆம் ஆண்டுக்கு முதல் அகதிகளினுடைய வரவை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தி பெருந்தொகை நிதியை வந்து சேமிக்கணும் என்றது பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. எனவே அந்த இலக்கை நோக்கி பல்வேறு நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்து வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய சிறப்பு தொகுப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 48 நகரங்கள், வெவ்வேறு கண்டங்களில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய 48 நகரங்கள், அதாவது ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் மற்றது அமெரிக்கா என்று சொல்லி எல்லா கண்டங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு 48 நகரங்கள் கடந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்து கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டே போகுதாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் டியான்ஜின் என்று சொல்லி அந்த நகரம் வந்து கடந்த 20 வருடங்களில் 18.7% வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த நகரத்தினுடைய உயரம் வந்து படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போவதாக சொல்லப்படுகிறது. அதை விட அதிர்ச்சியான செய்தி என்னென்னு சொன்னால் இந்தோனேசியாவினுடைய ஜகார்த்தா நகரம் வந்து 20 சென்டிமீட்டர் வந்து இறங்கியிருக்காம். தரமட்டத்திலேருந்து 20 சென்டிமீட்டர் கீழே இறங்கியிருக்காம். எனவே இன்னும் கொஞ்சம் போனால் கடல் தண்ணியால் வந்து ஃபுல்லாக மூழ்கிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில நகரங்களில் வந்து எத்தனையோ பாதைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்காம். கடந்த 20 வருடங்களுக்கு முதல் இருந்த எத்தனையோ பாதைகள் இந்த 48 நகரங்களையும் அந்த பாதைகளே இல்லையாம். எல்லா இடம் தண்ணி தானே வந்திருக்காம். இன்னும் ஒரு சில வீடுகளில் கடற்கரையில் இருந்த ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன்னல் மட்டத்துக்கு வரைக்கும் தண்ணி வந்திருக்காம். சில பேர்ட்ட வீட்டுக்குள்ளே தண்ணியே பூந்திருக்காம் என்று சொல்லி அதனால் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கணும் என்று கூட இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 48 நகரங்களையும் சேர்த்து மொத்தமாக 76 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்களாம். எனவே இந்த 48 நகரங்களுக்கும் ஒரு ஆபத்து வரும்போது இந்த 76 மில்லியன் மக்களும் எங்க போவினம் என்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அப்ப எந்தெந்த நகரங்கள் வந்து தண்ணீர்ல மூழ்குது என்று சொல்லி சில முக்கியமான நகரங்களை வாசிக்கிறேன்னு பாருங்க. ஒன்று வந்து இந்தோனேசியாவினுடைய ஜகார்த்தா நகரம், தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரம், அதே போல அமெரிக்காவினுடைய சான் பிரான்சிஸ்கோ நகரம், கலிபோர்னியா நகரம் போன்றவையும் தண்ணீர்ல மூழ்கி கொண்டு வருதாம். நைஜீரியால பாத்தீங்கன்னு சொன்னா லாகோஸ் நகரம், இத்தாலியில பாத்தீங்கன்னு சொன்னா வெனிஸ் நகரம், இந்த முக்கியமான நகரங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக தண்ணீரில் மூழ்கி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வட துருவத்தில் இருக்கிற ஐஸ் கட்டிகள் எல்லாம் உருகி உருகி கடல் மட்டம் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. இந்த உலகத்துக்கான தண்ணீர் வந்து அதிகரித்து கொண்டே போகுது. அப்படி தண்ணீருடைய அளவு வந்து அதிகரிக்கும் போது இயல்பாகவே ஊருக்குள்ள தண்ணி வரும், நகரங்களுக்குள்ளேயும் கிராமங்களுக்குள்ளேயும் வந்து தண்ணீர் வந்து உட்புகும். எனவே இது வந்து மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லி இப்பொழுது கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் இயற்கையை மிஞ்சிய ஒரு சக்தி இல்லை என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை.
புதிய கட்சி ஆரம்பிக்க போகின்றாரா பிரபல பணக்காரர் எலோன் மஸ்க். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் எலோன் மஸ்க் அவர்களுக்கும் இடையில வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கி அது இப்போ முத்தி வெடிச்சு கொண்டிருக்குது. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நேற்று போட்ட காணொலியில் வந்து நாங்கள் அலசியிருந்த நாங்கள். இப்போ பிந்தி கிடைச்ச செய்தி என்னென்னு சொன்னால், எலோன் மஸ்க் வந்து புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போகிறார் என்று சொல்லி, அதாவது நேற்று வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தினவர் தானே. அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் 2 கட்சிகள் இருக்குது, முக்கியமான 2 கட்சிகள். ஒன்று வந்து ரீபப்ளிக்கன் கட்சி, மற்றது வந்து டெமோக்ராட்டிக் கட்சி. 80% அமெரிக்கர்களுக்கு வந்து இந்த 2 கட்சியுமே விருப்பம் இல்லையாம். இந்த கட்சியும் வேண்டாம், அந்த கட்சியும் வேண்டாம், எங்களை விட்டா காணும் என்று சொல்லி 80% மக்கள் இருக்கமாம் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு ஒன்று இருக்குது. அப்போ எலோன் மஸ்க் வந்து நேற்று கருத்து கணிப்பு எடுக்கக்குள்ள அந்த 80% மக்களை பார்த்து கேட்டவர், 80% மக்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு புதிய கட்சி வேணுமா வேண்டாமான்னு சொல்லி, அதில் வந்து 80% ஆக்கள் வந்து அதிசயிக்கத்தக்க வகையில் 80% ஆக்கள் வந்து புதிய கட்சி வேணும் என்று சொல்லி வாக்கு போட்டவர்கள் நேற்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எலோன் மஸ்க் வந்து எதுவுமே சொல்லாமல் தி அமெரிக்கன் பார்ட்டி என்று சொல்லி ஒரு பார்ட்டி, ஒரு கட்சியினுடைய பேரை போட்டிருக்கார். அவ்வளோதான் போட்டிருக்கார், தி அமெரிக்கன் பார்ட்டி என்று சொல்லி. அதை வச்சுக்கொண்டு நிறைய ஊகங்களும் நிறைய செய்திகளும் வந்து எல்லா இடமும் பரப்பப்படுது. அப்போ புதிய கட்சி தொடங்க போகிறாரா, அந்த புதிய கட்சியினுடைய பேர் தான் இதுவா, அமெரிக்கன் பார்ட்டி என்றது எலோன் மஸ்கினுடைய கட்சியா என்று சொல்லி மிகவும் பரபரப்பாக இந்த செய்தி வந்து அடிபட்டு கொண்டிருக்குது. இருந்த போதிலும் கூட எலோன் மஸ்க் அவர்கள் தன்னுடைய வாயை திறந்து உத்தியோகபூர்வமாக சொல்லல, நான் இந்த பேரில் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சும்மா ஒரு கட்சி பேரை போட்டிருப்பார் போறதுக்கு ட்விட்டரில். அது வந்து இப்போ சொல்ல போனால் பத்தி எரியுதுன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து பத்தி எரிஞ்சொன்று இருக்குது இந்த தி அமெரிக்கன் பார்ட்டி என்கின்ற பேர். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், எலோன் மஸ்க் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லையா என்பது சம்பந்தமாக இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.